நவம்பர் 28, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களுக்கு எந்த காரியத்திலாவது விடுதலை வேண்டுமா? கடவுளின் வார்த்தையை தினமும் படியுங்கள். Do you want freedom in anything? Reads God's word daily. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். John chapter 8 verse 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசியுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்திய வேத வசனம் உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் சாபத்திலிருந்து, உங்களிடத்திலே காணப்படுகிற நோயிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும். You will know the truth and the truth will set you free. My dear brothers and sisters, read the Holy Bible daily so that you will not be judged. Know the truth. Bible verse will give you freedom from sin, curse and disease. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலுமே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து நீர் அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய வேதா வசனத்தை வாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரை நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் அப்பா இந்த சேனல் மூலமாக ஆண்டவரே அப்பா உடைய வேத வசனத்தை படிக்கிறார்கள் அப்பா, தியானிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு கத்த நீர் எல்லாவற்றிலும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கிருபைகளையும் தந்தவர்கள் நீரை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாசிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதை ஆண்டவரை படிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் உணரப்படவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரை படிக்கும்போது அப்போ அதன் மூலமாக ஆண்டவரை நீர் பேசுகிற அந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அந்த சத்தியத்தின் வார்த்தையின்படியாக நாங்கள் நடக்கவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சத்தியம் எங்களுக்கு விடுதலையை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக யார் யார் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே உடைய சத்திய வசனத்தின் படியாக அவர்களை நீர் விடுதலையாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோயினாலே கட்டப்பட்டிருக்கிறார்களே அவர்களை கத்தாவே உடைய வசனத்தை கொண்டு நீர் ஆண்டவரே அப்பா நீர் விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை அவர்கள் ஆண்டவரை கேட்டிருக்கிறார்கள், உடைய வார்த்தையை ஆண்டவர்கள் படிக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த வார்த்தையின்படியாகவே நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பலவீனத்தில் இருந்து ஒரு விடுதலை தருவீராக, அந்த நோயிலே இருந்து நீர் விடுதலை தருவீராக, அந்த தலை வலியிலே இருந்து ஒரு விடுதலை தருவீராக, அந்த வயிற்று வலியிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. இப்பொழுதே ஆண்டவரா நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களையும் ஆண்டவர் நீர் நீக்கி ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரை விடுதலை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஒரு சாபத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சாபத்திலிருந்து விடுதலை ஜெபிக்கிறார்களா? ஆண்டவர் இப்பொழுதே இறங்கி அவர்களுக்கு அந்த சாபத்தை அவருடைய வீட்டிலே இருந்து எடுத்து போட்டு அவர்களுக்கு ஆண்டவரை நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விடுதலை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் அநேக பாவத்தை செய்திருக்கிறேன், இந்த பாவத்தை என்னால் விட முடியலே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் விடுதலை நீ தருவீராக. அந்த பாவ கட்டிலிருந்து, பாவ காரியத்திலிருந்து அவர்களுக்கு நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திரும்பவுமாக அந்த பாவ சேற்றிலே இந்த பிள்ளைகள் போய் விழாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவர அவர்களுக்கு முழுவதுமான ஒரு விடுதலை நீர் தந்தரல வேண்டுமாய்
ஜெபிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசு எந்தெந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறானோ அத்தனை காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சத்திய வசனத்தின்படியாக நீர் ஆண்டவரை விடுதலையாக்கி எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை செய்கிற தாவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியாக இந்த நாள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாளை உம்முடைய பிள்ளைகளை காணும்படியாக நீர் கிருபை தருவீராக. நீடி ஆயுநாட்களை அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து கணவன் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நீர் கிருபை தார. அநேக திருமண நாட்களில் அவர்கள் காணும்படியாக கிருபை தருவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.